கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா? யாத்ராகமம் 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். மோசே பேசினான், தேவன் அவனுக்கு வாக்கினால் மறுமொழி கொடுத்தார். தேவஜனமே, இன்றைக்கும் அநேக நேரத்தில் நாம் கலங்குகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? நான் ஆண்டவரோடு அதிகமாய் பேசுகிறேன், நான் ஆண்டவரிடத்தில் அநேக கேள்விகளை கேட்கிறேன், ஆனால் அவர் எனக்கு பதில் கொடுப்பதே இல்லையே என்று அங்கலாய்த்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால், இன்றைக்கு அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். மோசே பேசினார், தேவன் செவி கொடுத்தார். இன்றைக்கும் நாம் பேசும்போது அவர் நமக்கும் செவி கொடுக்க, நமக்கும் ஆலோசனை கொடுக்க அவர் போதுமானவராயிருக்கிறார். ஆனால் நாம் பேசி அவர் நமக்கு வாக்கினால் மறுமொழி கொடுக்க வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய 3 காரியத்தை இன்றைக்கு தியானிக்க போகிறோம். 19ஆம் அதிகாரத்தை முழுமையாய் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், 3வது மாதத்தில் அவர்கள் செய்த 3 காரியம்தான் மோசே பேசும்போது தேவன் வாக்கினால் மறுமொழி கொடுக்க காரணமாயிருந்தது. முதலாவது, மோசே தேவனிடத்திற்கு ஏறி போகிறவனாய் காணப்பட்டான். தேவனோடு உறவாடுகிறவனாய், தேவனுக்கு முன்பாக நிற்கிறவனாய் காணப்பட்டான். தேவ ஜனமே, இவர்கள் எல்லாரும் எகிப்திலிருந்து ஒன்றாகத்தான் புறப்படுகிறார்கள். ஆனால் வசனம் சொல்லுகிறது, மோசே தேவனிடத்திற்கு ஏறி போனான். தேவ ஜனமே, இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் இந்த 3வது மாதத்தில் ஆண்டவரை நோக்கி பிரயாணப்படுங்கள். ஆண்டவருக்கு முன்பாக அதிகமாய் நிற்க வேண்டும், ஆண்டவரோடு அதிகமாய் நேரம் செலவிட வேண்டும் என்று முயற்சி செய்யுங்கள். 2வது, 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் பரிசுத்தப்படுத்தி கொண்டார்கள் என்று. தேவ ஜனமே, இந்த மாதத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிற 2வது காரியம், நாம் இன்னும் அதிகமாய் பரிசுத்தமாக வேண்டும் என்று, கரை திரை அற்றவர்களாக பரிசுத்தம் உள்ளவர்களாக நிற்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். 3வது, 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆயத்தமாயிருங்கள், ஆயத்தப்பட்டு கொண்டிருங்கள் என்று. தேவ ஜனமே, இன்றைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு மறுமொழி கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறார். நீங்கள் கேட்கிற அநேக காரியத்திற்கு பதில் கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறார். நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மையை உங்களுக்கு கொடுப்பதற்கு அவர் ஆவல் உள்ளவராயிருக்கிறார். ஆனால் அதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம், இந்த 3வது மாதத்தில் முதலாவது, அவருக்கு முன்பாக அவரோடு கூட இருக்க, அவரை அதிகமாய் நேசிக்க, அவரை அதிகமாய் தேட பிரயாசப்படுவோம். 2வது, நம்மை அதிகமாய் பரிசுத்தப்படுத்திக் கொள்வோம். 3வது, ஆயத்தப்பட்டு கொண்டே இருப்போம். ஆண்டவர் வார்த்தையினால் மறுமொழி கொடுப்பது மாத்திரம் அல்ல, நன்மையினால் மறுமொழி கொடுப்பார். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க,